ஆன்லைனில் தக்கல் ட்ரெயின் டிக்கெட்டை வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் விக்கி சேனல். நான் உங்கள் விக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஐஆர்சிடிசின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்னு ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்களோட பின்னை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். சப்போஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் தான் வந்து தக்கலில் புக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அந்த ட்ரெயினுன்ற ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்கலில் புக் பண்ண போகிறோம். தக்கலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களோட சீட்டை வந்து புக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து காலியாக வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த டைமில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். டைம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பேர் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா டிக்கெட்டும் வந்து காலி ஆகிடும். உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களோட டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா போய்ட்டு வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும்னா உடனே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மை மாஸ்டர் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆடு பேசஞ்சர்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடு பேசஞ்சர் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில் கேட்டிருக்கு. உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இருக்குது. உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிரெத் ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி சீட்டு வேணும்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு அப்பர் வேணுமா, லோயர் வேணுமா, இல்லை மிடில் வேணுமா, அதெல்லாம் வந்து இங்கே ஆல்ரெடி எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எனக்கு எது வந்தாலும் ஓகேனா நோ ப்ரெஃபரன்ஸ்னு வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீல் ப்ரெஃபரன்ஸ்னு இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு, டீ, காஃபி அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை வேணால் நோ ஃபுட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பேசஞ்சர் வந்து கொடுத்துக்குங்க. உங்களோட டீட்டெயில் வந்து லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் ஆகிடும். மாஸ்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் இன்னும் யாராச்சும் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பேசஞ்சர் யூஸ் பண்ணி இன்னமும் நீங்கள் லிஸ்ட்டு வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் பேஜுக்கே வந்துடுங்க. மெயின் பேஜில் வந்துட்டு ட்ரெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அண்டு டூ வந்து ஷோ ஆகும். ஃப்ரம்மில் வந்து நீங்கள் எங்கேருந்து கிளம்ப போகிறீங்க அந்த ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. டூவில் வந்து நீங்கள் எங்கே போய்ட்டு ரீச் ஆக போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு இருக்கும். அதில் வந்து ஆல்னே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா கோட்டான்னு இருக்கும். கோட்டாவில் வந்து ஆல்ரெடி ஜென்ரல் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணி அதை கிளிக் பண்ணிவிட்டு தக்கல் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் கேட்டிருக்கு. நீங்கள் என்றைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்ட்டு அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி தக்கல்னா வந்து நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அது 1 day பிஃபோர் வந்து 11 o'clock வந்து இது வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அதே மாதிரி டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ட்ரெயின் வந்து ஷோ ஆகும். ஏன்னா ஸ்லீப்பர்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவைலபிள் இருக்கா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. 180 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:50. இப்போ கரெக்டாக வந்து 11 o'clock தான் வந்து தக்கல் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 11 o'clock வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 10:59 ஆகுது. கரெக்டாக 11 o'clock வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்துட்டு ஃப்ரம் டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு தக்கல் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் திரும்ப கோட்டாவில் கிளிக் பண்ணிட்டு உங்களோட தக்கலில் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 11 o'clock ஆயிடுச்சா பாருங்கள். 11 o'clock ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சர்ச் ட்ரெயின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கான ட்ரெயின் வந்து ஷோ ஆகும். எந்தெந்த ட்ரெயின்லாம் போகுதுன்னு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து செக் பண்ணோம் 180 இருந்தது. இப்போ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 180 வந்து அவைலபிள் தான் இருக்குது. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஷோ ஆகும். கன்ஃபார்ம் செலக்ட் ட்ரெயின் கேட்குது. நீங்கள் கரெக்டாக தான் அந்த ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. கன்ஃபார்ம் ஆனால் கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோன் ஒரு பாப்அப் விண்டோ வரும். அது வந்து ஓகே கொடுத்துங்க. மாஸ்டர் லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது டீட்டெயிலாம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பேசஞ்சர்னு கொடுங்க. செலக்ட் பேசஞ்சர்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டீட்டெயிலாம் வந்திருக்கும். ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புது, எங்கே போய்ட்டு ரீச் ஆகுது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேசஞ்சரில் வந்து உங்களோட பேசஞ்சர் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர். பேமெண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து யூபிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்.
யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஜெர்னி டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும், அவைலபிலிட்டி எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா கேப்ச்சா இருக்கும், கேப்ச்சாவை பார்த்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி பே பண்ணலாம். பேமெண்ட் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணி பிடிஎஃபை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.